இந்த வீடியோவை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். மேலும் நாங்கள் புதிய புதிய காணொளிகளை பதிவு செய்து உங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை தட்டுங்கள். நன்றி, வணக்கம். இது PKS அப்துல் மலிக். நம்ம உடம்போட இரண்டாவது இதயம்னு எதை சொல்லுவோம் தெரியுங்களா? ஒரு இதயம் இங்கே இருக்கு. இரண்டாவது இதயம் இந்த கெண்டைக்கால் பகுதி, காஃப் பகுதியில் இருக்கிறது தான் இரண்டாவது இதயம். அதாவது இந்த இதயத்துக்கு பிரச்சனை இல்லைங்க, நேச்சுரலாகவே கரண்ட் சப்ளை நல்ல ஃபோர்ஸ் இருக்குது இப்போ ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த காஃபுக்கு அந்த மாதிரி கரண்ட் சப்ளை கிடையாது. இதில் இருக்கக்கூடியது வால்வு. இந்த வால்வு முன்னாடி தள்ளினா தான் ரத்தம் மேலே வரும். அதனால் இந்த கெண்டைக்கால் காஃப் பகுதிக்கு எப்பவுமே நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கணுங்க. அதாவது சாதாரணமாக எங்கே நின்றுக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி 10 டைம்ஸ் மேலே எலும்பி கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம காஃப் பகுதி தசைகள் ஆக்டிவேட் ஆகும். அடுத்து ரெண்டாவது எக்ஸசைஸு, நீங்கள் உட்காந்துருக்கும் போது கூட இதே மாதிரி கால்களை முன்னாடி பின்னாடி கொண்டு வாங்க, 10 டைம்ஸ் கொண்டு வாங்க. இதுவுமே நம்ம காஃப் பகுதிக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸை கொடுக்கும். காலையில், மத்தியானம், நைட்டு இந்த மாதிரி 10 டைம்ஸ் இந்த காஃப் பகுதி தசைகளுக்கு ஆக்டிவிட்டி கொடுங்க. உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகளும் வராது. ரத்த ஓட்டம் காலில் நல்லாயிருக்கும். பல வழிகள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ரெசிபி வாழைக்காய் யூஸ் பண்ணி ஒரு வறுவல் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ஸ்டைலில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வறுவல் பண்றதுக்கு வாழைக்காய் நான் 2 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாழைக்காயை வாங்கி அது 2 பக்கம் கட் பண்ணி இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ் ஷேப்ல கிராஸா ஸ்லைஸ் பண்ணிங்க. கொஞ்சம் கனமா இருக்கட்டும், ரொம்பவும் கனமாயிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபிஷ் மாதிரி தெரியறதுக்காக ஹோல் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைன்னா நோ இஷ்யூ, அப்படியே கூட நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த வாழைக்காவை பிளான்ச் பண்ணி எடுத்துங்க. போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல 8 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 15 பல் பூண்டு, ஒரு ½ லைம் ஜூஸ், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, முழு மிளகு, நீங்க பவுடரா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர், கடலை மாவு, இது 3த்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டா அரைச்சுங்க. ஃபர்ஸ்ட் கிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க. அதுக்கப்புறம் அந்த பிளான்ச் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயோட அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டு நம்ம ஃபிஷ் ஷாலோ ஃப்ரை பண்ற மாதிரியே கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு பொறுமையா தீ வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சேம் மசாலாவை நீங்க ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபிஷ் இஞ்சி பூண்டு லைம் ஜூஸ் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. जब से ये 5 राज्यों के चुनाव हुए हैं, पूरे देश में इन्हीं के नतीजों की चर्चा हो रही है. उसी को लेकर अब ईवीएम से भी सवाल होने लगे हैं. तो अभी हम सुप्रीम कोर्ट में मौजूद हैं और मेरे पीछे आप देख सकते हैं ये युवा मौजूद हैं. आपसे शुरुआत करते हैं, क्या नाम है? पियाली बैनर्जी। अभी आपने देखा चुनाव हुए, नतीजे आए, आपको क्या लग रहा है? अभी जो विपक्ष सवाल उठा रहा है कि ईवीएम में गड़बड़ी हो सकती है, ईवीएम नहीं यूज होना चाहिए, बैलेट पेपर यूज होना चाहिए, आपकी राय क्या है इस पर? नहीं, एकदम सही बात है। ईवीएम हो या कोई ऐसा मशीन, तो फॉल्स तो हो ही सकते हैं और हो भी रहा है बहुत सारा। तो इसलिए जो चुनाव के सिस्टम में ट्रांसपेरेंसी मस्ट इम्पॉर्टेंट, तो ये होना चाहिए। तो और बैलेट पेपर से होने से ही अच्छा होगा ये चीज़। बैलेट पेपर वापस आना चाहिए। एकदम बैलेट पेपर बेहतर है, ईवीएम बेहतर है? नहीं मैम, ट्रांसपेरेंसी इसमें नहीं रहती ना ईवीएम में, क्योंकि अभी आप लोग देख रहे हैं साइबर क्राइम कितनी हो रही है, क्योंकि ये इलेक्ट्रॉनिक मशीन है, कुछ भी हो सकती है। आप अमेरिका यूएस को देख लीजिए, आज भी ईवीएम से बैलेट पेपर से इलेक्शन हो रही है। तो इंडिया एक बहुत बड़ा डेमोक्रेटिक कंट्री है, तो बैलेट पेपर इज गुड। एज ए स्टूडेंट हम लोग को बैलेट पेपर ही सही है, क्योंकि स्टूडेंट लोगों का पॉलिटिकल एफिलिएशन अपना अपना खुद का होता है, तो बैलेट पेपर इज गुड। मैडम मैं बात कर सकता हूँ, त्रिपुरा में जब फर्स्ट इलेक्शन में बीजेपी जीता था, उससे पहले भी
एक काउंसिलर और एक की पंचायत मेंबर थी नहीं थी। क्या हुआ एक राताराती 43 सीट असेंबली पे पा गया बीजेपी। तो आप सीधा सीधा ईवीएम को बोल रहे हैं। श्योर देयर इज नो ट्रांसपेरेंसी इन ईवीएम। अगर फोन हैक किया जा सकता है, कंप्यूटर हैक किया जा सकता है, ये तो सिक्योरिटी के सवाल है उस नतीजे और निर्वाचन के प्रोसेस के लिए, ये एक सिक्योरिटी के सवाल है। मगर ट्रांसपेरेंसी माने सच्चाता नहीं है, सच्चाता नहीं है, ईवीएम में सच्चाता नहीं है। ये जरूर हैक किया जा सकता है। यह कि त्रिपुरा का इलेक्शन, फास्ट इलेक्शन, इसका सबसे नक्करजनक एग्जाम्पल है। கிளாம்பாக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மருத்துவமனை, 4 பெரிய உணவகங்கள், 100 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 4 சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் 12 இடங்களில் 24 மணி நேர குடிநீர் வசதி, 540 கழிவறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்காக 2 கீழ்த்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் தளத்தில் 260 கார்கள், 568 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையிலும், இரண்டாவது தளத்தில் 84 கார்கள், 2230 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையிலும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பிராட்வே, திருவான்மியூர், டி நகர், பூந்தமல்லி, ஐயப்பன் தாங்கல், அடையார், வேளச்சேரி உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி, பிஆர்டிசி மற்றும் ஆம்னி பேருந்துகள் என மொத்தம் 2130 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பிராட்வே, தியாகராய நகர், பூந்தமல்லிக்கு 10 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்தும், தாம்பரம், திருவான்மியூர், ஐயப்பன் தாங்கலுக்கு 8 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்தும் இயக்கப்படுகிறது. வேளச்சேரி, அடையார், சோழிங்கநல்லூர், திருப்போரூர், வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், திருவேற்காடு, ஆவடி, மாதவரம், பெரம்பூர், கொருக்குப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், கோயம்பேடு பேருந்து நிலையம், குடுவாஞ்சேரிக்கு 15 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் எனவும். விமானம் சாலையின் நடுவே இருந்த பாலத்தின் கீழ் சிக்கிக் கொண்டது. பீகார் மாநிலம் மோதிஹாரியில் உள்ள விப்ரகோதி பாலத்தின் கீழ் விமானம் மாட்டிக்கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விமானம் அசாம் நோக்கி கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவாகியுள்ளது. இஷிகாவா, நிகாடா மற்றும் டோயாமா மாகாணங்களின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். நிலநடுக்கத்தின் மையப்பகுதியில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் ஜப்பான் கடற்கரையில் அபாயகரமான சுனாமி அலைகளுக்கு சாத்தியம் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. சுனாமி அலை 5 மீட்டர் உயரத்திற்கு எழ வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் கடற்பகுதியை சுனாமி தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஷிகாவா மாகாணத்தில் 1.2 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் சுனாமி அலை எழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஜப்பான் தலைமை அமைச்சரவை செயலாளர் ஹயாஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின்தடையால் பாதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாஜக நிர்வாகி தலைமையில் சைவ பள்ளிவாசல், சிறப்பு விருந்தினராக சவுதி தலைமை இமாம், காம்பினேஷன் படு ஜோர்.
பாபர் மசூதி வழக்கின் தீர்ப்பில் முஸ்லிம் தரப்புக்கு ஒப்படைக்கப்பட்ட 5 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட உள்ள முகமது பின் அப்துல்லா பள்ளிவாசலின் அடிக்கல் நாட்டு விழாவில் மக்காவின் ஹரம் ஷெரீப் எனப்படும் புனித பள்ளியின் தலைமை இமாம் பங்கேற்கவிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த பள்ளிவாசல் அயோத்தியாவில் உள்ள தனிப்பூர் எனும் இடத்தில் உருவாகவிருக்கிறது. இது பாபர் மசூதி இருந்த இடத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடமாகும். இந்த இடத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உத்தரப்பிரதேச அரசு வழங்கியிருக்கிறது. மும்பை பாஜக தலைவர்களில் ஒருவரான ஹாஜி அரஃபாத் ஷேக் என்பவர்தான் முகமது பின் அப்துல்லா டெவலப்மெண்ட் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த கமிட்டி தான் அங்கு உருவாகவிருக்கும் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யவிருக்கிறது. இது இந்தியாவிலேயே பெரிய மசூதியாக கட்டப்படும் என்றும் உலகின் மிகப்பெரிய குர்ஆனை இந்த பள்ளியில் வைக்கவிருப்பதாகவும் அதன் உயரம் 21 அடியும் நீளம் 36 அடியும் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த பள்ளிவாசலை கட்டும் பொறுப்பை 2020ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் எனும் அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அறக்கட்டளையின் தலைவர் கூறும் போது இந்த பள்ளிவாசலின் பெயர் மஸ்ஜித் முகமது பின் அப்துல்லா என்றும் 5 மினாராக்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் இவை ஒவ்வொன்றும் இஸ்லாத்தின் அடிப்படை 5 கடமைகளான கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத் மற்றும் ஹஜ் போன்றவற்றை குறிப்பதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நிர்வாக கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாஜகவை சேர்ந்த ஷேக் என்பவர் கூறும் போது இந்த இடம் உருவாக்க அறக்கட்டளையில் தான் இருந்ததாகவும் தற்போது அதன் தலைவராக பொறுப்பேற்றிருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த இடத்தில் மசூதியோடு சேர்த்து பள்ளி, கல்லூரி, அருங்காட்சியகம், நூலகம் மட்டுமின்றி புற்றுநோய்க்கான மருத்துவமனையும் உருவாக்கப்படவிருப்பதாக கூறியுள்ளார். மேலும் இங்கே சைவ உணவுகள் மட்டும் சமைக்கக்கூடிய சமையலறை ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியாக உழு செய்யும் வகையில் இடமும் அதற்கு அருகே மீன் வளர்க்கும் பெரிய ஒரு அக்வாரியம் உருவாக்கவிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் அழகு தாஜ்மஹாலை மிஞ்சும் வகையில் இருக்கும் என்றும் மாலை நேரங்களில் தொழுகை அழைப்பு கொடுக்கும் நேரத்தில் செயற்கை நீர்வீழ்ச்சிகள் செயல்பட தொடங்கும். இந்த இடத்தின் அழகை காண அனைத்து தரப்பு மக்களும் வருவதை எதிர்பார்ப்பதாக பாஜக நிர்வாகத்தின் தலைவரான அரஃபாத் ஷேக் கூறியுள்ளார். முன்னதாக உச்சநீதிமன்றம் கொடுக்கும் இந்த 5 ஏக்கர் நிலம் என்பது அழும் குழந்தைக்கு லாலிபப் கொடுப்பது போன்றதாகும் என்றும் தாங்கள் கேட்டது நிலம் அல்ல உரிமை என்றும் கூறி அந்த இடத்தை வாங்குவதற்கு முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் மறுத்துவிட்டது. எனவே இந்த பள்ளிவாசல் இந்தியாவில் கட்டப்படும் முதல் பாஜக பள்ளிவாசலாக கருதப்படுகிறது. தற்போது காசி, மதுராவில் உள்ள மசூதிகளையும் பாஜகவினர் உரிமை கொண்டாடி வருகின்றனர். அங்குள்ள பள்ளிவாசல்களையும் இடித்துவிட்டு வேறு இடம் கொடுத்தால் அங்கு மசூதி எழும் போதும் இதே சவுதி அரேபியாவின் இமாம் வந்து அடிக்கல் நாட்டி வைப்பாரா என்ற கேள்வியையும் உத்தரப்பிரதேச முஸ்லிம் தரப்பினர் ஊடகங்கள் வாயிலாக
Tokyo Haneda Airport in Japan had a rare and a frightening sight on Tuesday. A Japan Airlines plane caught fire on the runway. The alarming event was captured in footage released by public broadcaster NHK, vividly depicting flames emerging from the windows of the aircraft. Early reports suggest a possible collision with a Coast Guard plane, intensifying the severity of the situation. Local TV broadcasts provided a harrowing view of a substantial burst of fire erupting from the side of the Japan Airlines plane as it taxied on the runway. The flames quickly spread, engulfing the area around the wing. The incident unfolded with dramatic visuals, raising immediate concerns about the safety of passengers and the potential consequences of the runway fire. The emergency response at the airport was swift, with firefighting crews rushing to the scene to combat the flames and ensure the safety of the passengers and crew on board. In the aftermath of this distressing event, aviation authorities are expected to conduct a comprehensive investigation to determine the root cause of the fire, evaluate the effectiveness of the safety measures, and implement necessary improvements to prevent similar incidents in the future. விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை மேம்படுத்தும் வகையில் 1100 கோடியில் புதிய முனையம் அமைக்கும் பணியினை கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இப்பணிகள் 2021ஆவது ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் முடித்து புதிய முனையத்தை செயல்படுத்த கொண்டு வர வேண்டும் என விமான நிலைய குழு ஆணையம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த பணிகள் இல்லை. அடுத்தடுத்து 2-3 முறை இந்த சிறப்பு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் தற்போது புதிய முனையத்தை நரேந்திர விமான நிலையம் புதிய முனைய சிறப்பு விழாவுக்கு முன்பு அமைக்கப்பட்டுள்ள விழா மேடையில் தற்போது இருக்கிறார்கள். இது குறிப்பாக விமான போக்குவரத்து, ரயில், சாலை, கப்பல், உயர்கல்வி, எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைகள் தொடர்பான 20,140 கோடிக்கு அதிக மதிப்புள்ள பல வளர்ச்சி திட்டங்களை நாட்டு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்காக தற்போது விழா மேடையில் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். உடன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இருக்கிறார்கள். தமிழக ஆளுநர், அதே போன்று அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தற்போது பல்வேறு திட்டங்களை தற்போது துவக்கி வைக்கிறார்கள். முதல் கட்டமாக தற்போது விழா மேடையில் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம்.